ஹாய், வெல்கம். நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் மோகன் ப்ராட்காஸ்ட் சேனல். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பற்றி பேசலாம் வீடியோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கிடச்சிச்சு. சூப்பர் சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பிரசிடெண்ட் வந்து இன்னொரு நாட்டோட ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகரை வந்து இடியட் அப்படின்ட்டாரு. என்னடா அது சின்ன பசங்க மாதிரி இடியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அதுதான் சொல்லியிருக்காரு, இடியட்டு. அப்புறம் நீங்கள் ரொம்ப அருவறுப்பானாலே அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் பேச போகிறோம். ஏன் அப்படி சொன்னார் அவர் புத்தின் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் அப்படி சொன்னார், அவர் யார், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து என்னை ஒரு ஊக்குவித்து மேலும் இது மாதிரி சில வீடியோக்கள் போட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். அதாவது நம்ம சூப்பர் பவரில் ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படின்ட்டு நம்ம ரஷ்யாவை சொல்லுவோம். ரஷ்யாவோட பிரசிடெண்ட் புத்தின் பார்த்திங்கன்னா, விளாடிமிர் புட்டின் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டோட சபாநாயகரை வந்து இடியட் அப்படின்ட்டாரு. ஏன்டா அது இப்படி இடியட் அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? அவர் சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதனால் அப்படி சொன்னார், யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நமக்கும் ஏற்கனவே வாக்கிய தகராறு போயிட்டுருக்கு. அந்த கண்ட்ரியோட சபாநாயகர் தான். ஆமாம், கனடாவோட சபாநாயகர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டனி ரூட்டோ அப்படிங்கிற சபாநாயகர் தான் வந்து நம்ம விளாடிமிர் புட்டின் வந்து இடியட், முட்டாள், அருவறுப்பானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது ஒரு பெரிய சம்பவங்க, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு சொல்லலாம். பெரிய சம்பவம்னு சொல்கிறத விட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்தியாவுக்கும் கனடாவுக்குமே வாக்கிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதனாலும் பார்த்திங்கன்னா இந்த காலிஸ்தான் பிரச்சனைனால ஒருத்தர் தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்றதுனால இந்தியா வந்து பகச்சிக்கிட்டு இருக்காங்க கனடா. இந்தியா தலைவரை சொல்லிட்டாங்க, எதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. பட் ஆதாரமே இல்லாமல் கனடா பார்த்திங்கன்னா இந்தியா மேலே பழி சொல்லிக்கிட்டு. அதனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா விடுவாங்களா? அந்த கனடா கண்ட்ரியில் உள்ளவங்களுக்குலாம் வீசாவை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் வீசா இப்போதைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய டிப்ளமேட்டெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, கனடா டிப்ளமேட்ஸ்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு ஒரு பிரச்சனைனா என்னடா கால் வைக்கிற இடம்லாம் கண்டி வழியாக இருக்குன்ற மாதிரி தான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் கனடாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பிரச்சனைன்னு இல்லை, பட் அது சால்வ் ஆகிடுச்சு. பட்டு ஒரு கசப்பான அனுபவம் தான் இந்த அனுபவம், இந்த சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி உக்ரைன் பிரசிடெண்ட் வந்து கனடாவுக்கு போயிருக்காரு. அதான் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு போயிருக்காரு. கனடாவுக்கு போனப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த பார்லிமெண்ட்டில் இவர் ஜெலன்ஸ்கியோட அந்த ஒரு உக்ரைன் வீரர் அவரும் போயிருக்காரு. அங்கே நல்லா பார்லிமெண்ட் மீட்டிங் நல்லா எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. போயிட்டுருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த உக்ரைன் வீரரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க நம்ம சபாநாயகர். அதுக்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. என்னடா அது ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டின் பார்த்துருப்பார் போல், நிறைய நாட்டவர்கள் பார்த்துருக்காங்க. இதனால் என்னன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவருக்கு பாராட்டு இருந்துச்சுன்னா என்னன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனையே. அவர் என்ன சபாநாயகர் என்ன சொல்லி அவர் பாராட்டு விழா நடத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உக்ரைன் நாட்டுக்காக விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று இந்த மாதிரி அந்த வீரருக்கு நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாராட்டு ஓகே, அவர் உக்ரைன் போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவர் உக்ரைன் விடுதலை போராட்டத்துக்காக போராடணும் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நாசியில் இயக்கத்தை சேர்ந்தவர். நாசி இயக்கம்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஜெர்மனி ஆட்சி செஞ்ச ஹிட்லரோட படை அது. அந்த படையில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டிருக்காங்க அந்த படையில். அந்த படையில் இவர் ஒரு ஆள், அந்த லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டதில் இவர் ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் இப்போ பேச்சுவார்த்தையே. அந்த சபாநாயகர் ஆண்டனி ரூட்டோ பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டவர் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை தான் புட்டின் சொல்கிறாரு. ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டார்னா அது கண்டிப்பாக
ஹிட்லரோட சேர்ந்த நாசி படையாக தான் இருக்குங்கிற அந்த ஒரு அடிப்படை வரலாறு விஷயம் கூட தெரியாமல் இவர் பேசியிருக்காரு. இவரை நான் என்னன்னு சொல்கிறது, முட்டாள் தானே நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி புட்டின் முன் வச்சிருக்காரு. அப்படி அவர் தெரிஞ்சு சொல்லியிருந்தாருன்னா இத்தனை பல லட்ச மக்கள் யூத மக்களை வந்து யூத மக்கள் மட்டும் இல்லை மற்ற சில மக்களையும் கொண்டிருக்காங்களே, இந்த விஷயம் வந்து தெரிஞ்சும் இவர் இந்த மாதிரி பாராட்டுறாருன்னா இப்போ இவர் கண்டிப்பாக மோசமான ஒரு அருவருக்கத்தக்க மனிதர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் தெரிஞ்சு சொல்லியிருந்தாருன்னா அருவருப்பான ஆளும், தெரியாமல் சொல்லியிருந்தா இவர் ஒரு முட்டாள் அப்படின்றது தான் புட்டின் வந்து அவர் ரஷ்யாவில் உள்ள ஒரு மாஸ்கோவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யா பிரசிடென்ட் அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து நம்ம ஜெலன்ஸ்கியும் உங்களுக்கு இழுத்துருக்காரு. சும்மா விடுவோமானாங்க, ஏதாவது ஒரு சாக்கு கிடச்சுன்னா அவரும் இழுத்துருவோம்ல அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அதாவது அந்த பாராட்டு விழாவில் நம்ம ஜெலன்ஸ்கியும் கலந்துருக்காரு. அந்த ஜெலன்ஸ்கி வந்து அவர் பாராட்டு விழா நடத்தும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவரும் நின்று அவரை பாராட்டியிருக்காருங்கிறப்ப அந்த இதுலேயே தெரியுது அந்த அவரோட உடம்பு ஃபுல்லாக நாசியோட ரத்தம் ஓடுது அப்படின்ற மாதிரி புட்டின் வந்து அவர் மேலேயும் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்கு, நம்ம ஜெலன்ஸ்கியும் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட்டு தப்பு தாங்க. நம்ம வரலாறு தெரியாமல் ஒரு நாசியை வந்து போராட்ட வீரர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம்தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சபாநாயகர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக வேற யாரோ வச்சிருப்பாங்க போல சபாநாயகராக தற்காலிகமாக. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அவங்க பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்னடா இது எல்லா இடத்துலையும் கண்ணி வைக்கிறாங்க, பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் இந்தியாவோட பிரச்சனை வந்துருச்சு, இதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடையும் பிரச்சனை. ஐயோ நாங்கள் எதுவும் தப்பாக சொல்லிட்டோங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த சம்பவம். முட்டாள் அருவருப்பானால்னு சொன்ன அது ஏன் புட்டின் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இதுதான். மேலும் இது மாதிரி சில சுவாரஸ்யமான சில நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள், சில மித்து, அதாவது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதுக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணலை. முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நாட்டு நடப்புகளை பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மித்ஸ், அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது, பட் மக்களை வந்து நம்ப வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயமும் பேசுவோம். சில யூஸ்ஃபுல் திங்ஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பைசஸ் பிளான்ட்ஸோட யூசஸ், அந்த பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோவும் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் ஆரம்பிக்கல. எல்லா விதமான விஷயங்களும் மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற விஷயம் ஒன்று தான். அந்த நாசியை சேர்ந்த ஆளை உக்ரைன் போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டினது சரியா தப்பா? அந்த பாராட்டை வந்து விமர்சித்த புட்டினோட விமர்சனம் சரியா தப்பா? அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மோகன் பிராட்காஸ்ட் சேனல். பாய்.